அனைவருக்கும் வணக்கம். நான் லாஸ்ட் டைம் பேங்க்கு வீடியோ போட்டிருந்தேன். ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. பட் பேங்க் சைட்லேருந்து இல்லை, மக்கள் சைட்லேருந்து கொஞ்சம் ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. இப்போ எதுக்காக இந்த வீடியோனா, நம்ம வந்து ஒரு திருடுறாங்க, நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் கொடுப்போம்? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுப்போம். பேங்க்கில் இப்போ நம்மள்ட்ட வந்து திருடுறாங்க, இப்போ பர்மிஷனே இல்லாமல் நம்ம எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தெரியல. பேங்க்லேருந்து பணம் நம்மள்ட்ட வந்து திருடுறாங்க, எங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் தெரியல. நம்ம யார்கிட்ட போய் இந்த குறைய சொல்லுவோம் தெரியலன்ற பதில் தான் ரொம்ப ஃபேமஸான பதிலாக இருக்குது. நம்ம கஸ்டமர் கால் பண்ணி பேசுகிறோம், பேங்க்லேருந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, வெயிட் மேம், நான் உங்களுக்கு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் தரேன் அப்படின்றாங்க. கால் ஹோல்ட் பண்ணுறாங்க. ஹோல்ட் பண்ணிட்டு, எங்கள் சைட்லேருந்து தான் பிடிச்சிருக்காங்க மேம், நீங்கள் வந்து ஆதார் கார்டு வச்சுருக்கீங்க அதனால் காசு பிடிக்கிறோம், நீங்கள் பேன் கார்டு வச்சுருக்கீங்க அதனால் காசு பிடிக்கிறோம், உங்கள் வீட்டில் கரண்ட்டு பில் கார்டு வச்சுருக்கீங்க அதனால் நாங்கள் காசு பிடிக்கிறோம். செம்ம ரெஸ்பான்ஸான பதில், ரொம்ப பெருமையாக இருக்குது. பேங்க்குக்கு ரொம்ப பெருமையான விஷயம். எந்தெந்த ரீசன் பார்த்தீங்களா? ஏடிஎம் கார்டு வச்சுருந்தா வருஷம் வருஷம் காசு பிடிப்பாங்களாம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா, யூசேஜுக்கு ஒரு அமௌண்ட் பிடிக்கிறாங்களாம். அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா, அவங்களுக்கு நம்ம தான் வேலை கொடுத்துருக்கோம். அவங்க பேங்க்கில் நம்ம அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சேலரியும் இல்லை, வேலையும் இல்லை. எல்லா மக்களும் அவங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க. பட் அந்த நன்றியெல்லாம் அந்த பேங்க்குக்காரங்களுக்கு இருக்காது. சரிங்களா? நம்ம கொடுத்த ஒர்க்கை அவங்க ப்ராப்பராக சேர்த்துக்கிட்டு அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க. பட் அந்த பேங்க்குக்கு அந்த ரெஸ்பான்சிபிளை இல்லை. இன்னொரு விஷயம், வருமான வரித்துறை வந்து அங்கங்கே போய் ரைட் பண்ணுறீங்க, யார் வந்து இந்த டேக்ஸ் கட்டாமல் வச்சுருக்க அமௌண்ட்டை வந்து லாக் பண்ணுறீங்க. எஸ்பிஐ பேங்காக இருக்கட்டும், இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பேங்க்குக்கும் டேக்ஸ் செக் பண்ணுறீங்களா இல்லையா? ஒரு கஸ்டமருக்கும் ப்ராப்பர் ரீசன் இல்லாமல் அவங்க பிடிக்கிற காசுக்கு எங்கே அவங்க டேக்ஸ் பே பண்ணுறாங்க. இது முக்கியமான விஷயம், இது எல்லாருமே தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். இந்த டேக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு இல்லையா? மக்கள்கிட்ட பணத்தை திருடுறாங்க, அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டீங்களா? சிஎம் சார் சொன்னார், யார் லஞ்சம் வாங்கினாலும் நீங்கள் வந்து போல்டாக சொல்லுங்கள், என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். இந்த விஷயத்தை நான் சிஎம் சார்கிட்ட தான் சொல்கிறேன். பேங்க்கில் எங்கே பர்மிஷன் இல்லாமல் எங்கே அமௌண்ட்டை பிடிக்கிறாங்க, ப்ராப்பர் ரீசன் இல்லாமல், ரீசன் ஃபேக்கான ரீசனாக இருக்குது. அது அவங்க சொல்கிறது இந்த பணத்துக்கு ஒத்து போகாத ஒரு விஷயம். இதை யாரும் கேட்க மாட்டீங்களா? இது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது, வருஷம் இல்லை. எப்போ பேங்க்கில் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறோமோ அப்போ ஸ்டார்ட் ஆச்சு எங்களுக்கு பிரச்சனைன்ற மாதிரி. அப்போதுலேருந்து இப்போ நான் 10 வருஷமாக ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறேன். 10 வருஷத்தில் எனக்கு ரீசனே தெரியாமல் எனக்கு கேஷ் பிடிச்சிருக்காங்க. எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் ரீசனே தெரியாது, காரணமே தெரியாது. காசு பிடிக்கிறீங்க, எதுக்கு பிடிக்கிறீங்க? யார் வீட்டு பணத்தை பிடிக்கிறீங்க? நீங்கள் வேலைக்கு போய் உழைக்கிறீங்களா? மக்களோட உழைப்பை திருடுறீங்க. நீங்கள் பேங்க் புக் ஓப்பன் பண்ணும்போது சொல்கிறீங்களா, நாங்கள் உங்களுக்கு வந்து ரீசன் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து காசு பிடிப்போம், காரணம்லாம் நீங்கள் எங்களை கேட்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? சொல்கிறதில்ல. உங்கள் பணத்துக்கு நாங்கள் பொறுப்புன்றீங்க. நீங்கள் பொறுப்பாக இருக்கீங்களா? பொறுப்பில் இருக்க நீங்களே எங்கள் பணத்தை திருடுறீங்க. யார் உங்களுக்கு கேட்பா? யார் உங்களுக்கு கேட்பான்ற எண்ணத்தினால தான் நீங்கள் திருடுறீங்கள. எங்களோட வழிலாம் உங்களுக்கு வந்து குப்பை தொட்டில் போடுற மாதிரி இருக்கு இல்லை, எங்கள் வழிலாம் உங்களுக்கு குப்பை தொட்டியில் போடுற மாதிரி இருக்குது. நீங்கள் போய் உழைச்சி பாருங்கள் சார். வெளியே ஏசி ரூமில் கால் ஆட்டிகிட்டு இருக்கீங்களா, அந்த மாதிரி வேலை இல்லை. போய் கல் தூக்கணும், ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யணும், குப்பை அள்ளணும், பாத்ரூம் கழுவணும், சாக்கடையை க்ளீன் பண்ணணும். உங்களை மாதிரி ஏசியில் உட்காந்துட்டு நாங்கள் கூலாக வந்து எங்கள் அக்கௌண்ட்டில் பேங்க் பேலன்ஸ் வச்சில்ல, உழைத்து தான் வச்சுருக்கோம். அந்த உழைப்பை திருடுறீங்களே, உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா இல்லையா? ₹1 சாப்பாடு, அந்த ₹100 இருந்தால் நாங்கள் சாப்பிடுவோம். உங்களை காசு பிடிக்க வேணான்னு நாங்கள் சொல்லலை. உங்கள் மனசாட்சிக்கு பொதுவாக நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பிடிக்கிற காசு உங்களுக்கு வந்து உங்கள் மனசு குத்துதா இல்லையா? நீங்கள் ஒரு கஸ்டமருக்கு பிடிக்கிறீங்களா? எல்லா கஸ்டமருக்கும் பிடிக்கிறீங்க. இந்த பணம்லாம் எங்கே போகுது? நீங்கள் வருமான வரித்துறை கட்டுறீங்களா? இந்த எங்கள்கிட்ட இருக்கிற கேஷ் எல்லாம் நீங்கள் எடுக்கிறீங்கள, நீங்கள் எதுக்கு டேக்ஸ் பே பண்ணுறீங்களா? உங்களுக்கு யார் இந்த ரைட்ஸ் கொடுத்தா?
நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்களா பேங்க் புக் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் இந்த மாதிரி உங்களோட பர்மிஷன் இல்லாமல் கேஷ் எடுப்போம்னு சொல்லிட்டு? எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எடுக்கிறதுக்கு நீங்கள் யார் சார்? ஒருத்தர் 2 பேர் இல்லை, ஊரில் இருக்கிற 1000 மக்களும் கொந்தளிக்கிறாங்க. எங்கள் பணம் அநியாயமாக போகுது, இது யாருன்னா ஒருத்தர் கேட்டே ஆகணும்னு நினைக்கிறாங்க. கேட்குறவங்களுக்கு கூட ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் கொடுக்காத பேங்க் சார் உங்கள் பேங்க்லாம். கொஞ்சம் கூட உங்கள் மனசில் ஈரம் இல்லைல்ல? திருடுறாங்களா மக்கள்லாம்? மக்கள் திருடுறாங்களா? மக்கள் பணத்தை திருடுற நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க. உங்களுக்கு பிச்சை போட்ட மக்கள் பிச்சை எடுக்கிறாங்க தெருவில் 1 ரூபாய்க்கு. இதில் டேக்ஸ், நாங்கள் விஐபிக்கு டேக்ஸ் கொடுக்குறீங்க, ஓகே, அவங்களால பே பண்ண முடியும், அவங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது. ஏழை மக்களுக்கு எங்கே கெப்பாசிட்டி இருக்குது? அவங்க எப்படி அந்த டேக்ஸ் பே பண்ணுறாங்க? ஆனால் அவங்க பே பண்ணுறாங்க, யாரும் அதுக்கு ஃபைட் பண்ணல, நாங்கள் ஏன் உங்களுக்கு டேக்ஸ் பே பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனால் நீங்கள் எங்கள் பர்மிஷன் இல்லாமல் எங்கள் காசு எடுக்கிறீங்க, அதுக்கு தான் நாங்கள் ஃபைட் பண்ணுறோம், அதுக்கு தான் நாங்கள் கேள்வி கேட்குறோம். இதை யார் பார்க்குறாங்களோ இதை எப்படி ஆக்ஷன் எடுக்கணும், சட்டப்படி இதை என்ன பண்ணணும்? இந்த மாதிரி காசு பிடிக்கிறாங்க பேங்க் சைடில், இதை பற்றி யாருக்குமே தெரியறதில்ல, எனக்குமே தெரியாது. இதை எப்படி ப்ரொசீஜராக கொண்டு போகணும்? நிறையா பேர் பார்ப்பீங்க, எல்லாருமே வேல்யூபிள் இல்லாத வீடியோஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறீங்க. தேவையில்லாத விஷயம், நாட்டுக்கு தேவையே இல்லை, யார் பிரிஞ்சு போகிறாங்க, யார் சேர்ந்து போகிறாங்க, இதெல்லாம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி ஒரு கண்டென்ட்டாக எடுத்து பண்ணுறீங்க. முக்கியமான விஷயம், மக்களுக்கு தேவையான விஷயம் உங்களுக்கும் நடக்குது, எனக்கும் நடக்குது, இங்கே இருக்க எல்லாருக்குமே நடக்குது. இது யாருன்னா ஒருத்தர் கேளுங்க, குரல் கொடுங்க. ஒரு கை தட்டினா ஓசை வராது, எல்லார் கை தட்டினாலும் ஓசை வரும். எல்லாரும் இந்த நாட்டு குடிமகள் தான். எல்லார் வீட்லேயும் ரேஷன் கார்டு இருக்குது, நம்மளுக்கு கேட்கறதுக்கான எல்லா ரைட்ஸுமே இருக்குது. யாரும் பயப்படாதீங்க. நம்ம காசை பிடிச்சாங்கன்னா கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணுங்க, பேங்க் சைடில் போய் கேளுங்க, எதுக்காக எங்கள் பணத்தை பிடிக்கிறீங்கன்னு கேளுங்க.